மகாபாரதத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதை. தர்மரின் யாகத்துக்கு புருஷாமிருகத்தின் பால் தேவை. அதை கேட்க பீமன் சென்றான். மிருகம் சொன்னது, நான் உன்னை துரத்துவேன். தப்பிச்சா பால், இல்லனா உயிர் போகும். கிருஷ்ணர் 12 ருத்ராட்சம் கொடுத்து, அது அருகில் வந்தா ஒவ்வொன்றாக போடு என்றார். ஓட்டம் தொடங்கியது. பீமன் ஒரு ருத்ராட்சத்தை போட அது சிவலிங்கமாக மாறியது. 12 முறையும் ருத்ராட்சம் ரசிவலிங்கமாக மாறியது. சிவபக்தனான மிருகம் ஒவ்வொன்றையும் பூஜை செய்ய நின்றது. இப்படியே 12 தடவை தப்பித்த பீமன் கடைசியில் ஒரு கால் மட்டும் வெளியே. மிருகம் காலை பிடித்தது. தர்மர் தீர்ப்பு: ஒரு கால் வெளியே. அதனால் பாதி உடல் மிருகத்துக்கே. நேர்மையை கண்டு வியந்த மிருகம் பீமனை விடுத்து பாலும் கொடுத்தது. பலத்தை விட நேர்மை பெரியது.